தமிழ்நாடு காவலர் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கான ஒரு யூடியூப் வீடியோவை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதுல தேர்வு முடிவுகள், கட் ஆஃப், பிசிக்கல் டெஸ்ட்னு நிறைய கணிப்புகள் இருக்கு. வீடியோவோட நோக்கம் மாணவர்களுக்கு வழிகாட்டுவதுதான். ஆமா. ஆனா அந்த வழிகாட்டுதல் ஒரு தெளிவான பாதையா இருக்கா இல்ல குழப்பமான சந்துகளா இருக்கான்னு தான் நாம கொஞ்சம் ஆழமா அலச போறோம். நிச்சயமா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பதட்டமான நேரத்துல கொடுக்கப்படுற ஒவ்வொரு தகவலும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆமா. அந்த தகவலை நாம எப்படி குடுக்கறோங்கிறது தான் அவங்க மேல அவங்க வைக்கிற நம்பிக்கையே தீர்மானிக்கும். கரெக்ட். விஷயமாவே அந்த வீடியோவுல தகவல்கள் அடுக்கப்பட்டிருக்கிற விதத்தை பத்தி பேசலாம். ஃபைனல் ஆன்சர் கீ பத்தி ஒரு நிமிஷம் பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு சேஃப் ஸ்கோர் என்னவா இருக்கும்னு ஒரு கணிப்புக்கு தாவறாங்க. ஜம்ப் பண்றாங்க. ஆமா. அது முடிஞ்சதும் மறுபடியும் ரிசல்ட் டேட் எப்போ வரும்னு ஒரு கேள்விக்கு வராங்க. இப்படி முன்னும் பின்னுமா போறது ஏற்கனவே ஒரு விதமான அழுத்தத்தில் இருக்கிற மாணவருக்கு எப்படி இருக்கும்? நீங்க சொல்றது புரியுது. ஆனா இதுல இன்னொரு கோணமும் இருக்குமோ? சில யூடியூபர்கள் பார்வையாளர்களை வீடியோவோட கடைசி வரைக்கும் பார்க்க வைக்கணும்னு நினைப்பாங்க. வாட்ச் டைம்காக. ஆமா. அதுக்காக முக்கியமான தகவல்களை அங்கொன்னோ இங்கொன்னமா செதற விட்டு ஒரு விதமான எதிர்பார்ப்பை உருவாக்க முயற்சி பண்றாங்களோ? இது ஒரு வியூகமா இருக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா அந்த நோக்கம் இருக்கலாம். அது வீடியோவோட வாட்ச் டைம் அதிகரிக்க உதவலாம். ஆனா இங்க நாம யாருக்கிட்ட பேசுறோங்கிறத யோசிக்கணும். ஆமா, ஆடியன்ஸ் ரொம்ப முக்கியம். தேர்வு எழுதிட்டு தன்னோட எதிர்காலமே அந்த முடிவுல தான் இருக்குன்னு மிகப்பெரிய மன அழுத்தத்துல காத்துட்டு இருக்கிறவங்க தான் நம்ம பார்வையாளர்கள். அவங்களுக்கு தேவை தெளிவு. கரெக்ட். இந்த மாதிரி கலைஞ்சிருக்கிற ஒரு தகவல் வரிசை அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற குழப்பத்தை இன்னும் அதிகமாக்கி ஒரு விரக்தியதான கொடுக்கும். மிகச்சரியான பாயிண்ட். இங்கேதான் நம்மளோட முதல் முக்கியமான ஆலோசனைக்கே வரும். பார்வையாளர்களோட ஒரு நம்பிக்கை பாலத்தை கட்டணும்னா அதுக்கு முதல் தோன் ஒரு தெளிவான பாதை தான். தெளிவான பாதை. ஆமா. தகவல்களை ஒரு தர்க்க ரீதியான வரிசையில அமைக்கிறதுங்கிறது வெறும் ஒழுங்குமுறை கிடையாது. அதுவே அந்த மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கிற முதல் மருந்து. ஓகே. அதாவது தேர்வரோட மனப்பயணத்தோட நம்ம தகவல்களோட பயணத்தையும் இணைச்சிட்டா பாதி நம்பிக்கை அங்கேயே கிடைச்சிடும். இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? அந்த மனப்பயணம்னா என்ன சொல்றீங்க? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மாணவன் தேர்வு எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்ன யோசிப்பான்? அவனோட மனசுல கேள்விகள் எந்த வரிசையில எழும் அந்த வரிசையிலேயே நம்ம பதில்களையும் கொடுக்கணும். உதாரணத்துக்கு, தேர்வு முடிஞ்சதும் அவன் முதல்ல யோசிக்கிறது அஃபிஷியல் ஆன்சர் கீ எப்ப வரும் அப்படிங்கறத பத்தி தான். ஆமா, அதுதான் உடனடி தேவை. எக்ஸாக்ட்லி. அப்போ வீடியோவோட தொடக்கமே இறுதி விடை குறிப்பு, அதாவது ஃபைனல் ஆன்சர் கீ பத்தின முழுமையான தகவல்களோட இருக்கணும். அப்படிதானே? அதேதான். அது எப்ப வரும், அதுல கிரேஸ் மார்க் எப்படி கணக்கிடுவாங்க, போன வருஷம் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துல பேசி முடிக்கணும். அந்த அத்தியாயத்தை அங்கேயே முடிச்சிடணும். சரி. அடுத்து அந்த மாணவன் என்ன யோசிப்பான்? சரி, ஆன்சர் கீ வந்தாச்சு, அடுத்து ரிசல்ட் எப்ப வரும்? இதுதான் அவனோட அடுத்த கேள்வி. ஆமா. அப்போ நம்ம வீடியோவோட இரண்டாவது பகுதி தேர்வு முடிவுகள், அதாவது ரிசல்ட் டேட் பத்தின கணிப்புகளா இருக்கணும். ஏன் தாமதமாகுது, அரசாங்க தரப்புல என்ன நடக்குது, எப்ப எதிர்பார்க்கலான்னு தெளிவா விளக்கணும். புரியுது. ரிசல்ட் பத்தி பேசினதுக்கு அப்புறமா தான் கட் ஆஃப், சேஃப் ஸ்கோர் பத்தி பேசணும். ஏன்னா ரிசல்ட் வந்தாதானே இந்த ரெண்டு விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. கரெக்ட். அப்போ மூணாவது பகுதியா கட் ஆஃப் மற்றும் பாதுகாப்பான மதிப்பெண்கள் பத்தி ஆழமா அனலைஸ் பண்ணலாம். போன வருஷத்தோட இந்த வருஷத்தை ஒப்பிட்டு ஏன் இந்த வருஷம் கட் ஆஃப் குறையலாம் அல்லது கூடலான்னு காரணங்களோட விளக்கலாம். அருமை. இப்போ அந்த பாதை முழுமையடையுது பாருங்க. கடைசியா ஒருத்தர் சேஃப் ஸ்கோர்ல இருந்தா அவரோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? பிசிக்கல் டெஸ்ட். பிசிக்கல் டெஸ்டுக்கான பயிற்சி. அப்போ வீடியோவோட இறுதி பகுதி. அந்த தேர்வு எப்ப நடக்கலாம், ரிசல்ட்க்கு அப்புறம் எவ்வளோ நாள் டைம் கிடைக்கும், எப்படி தயாராகணும்னு ஒரு வழிகாட்டுதலோட முடியணும். இப்படி ஒரு தெளிவான கால வரிசைப்படி தகவல்களை கொடுக்கும்போது அது வெறும் தகவல்களா இல்லாம ஒரு முழுமையான வழிகாட்டியா மாறும். இந்த வரிசையை சரி செய்யறது ஒரு நல்ல தொடக்கம். ஆனா தகவல் சரியா இருந்தாலும் அத சொல்ற விதத்துல ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்கு இல்லையா? ஏங்க சொல்றீங்க? நான் எதை கேக்குறேன்னா, வீடியோல தேர்வு முடிவுகள் அடுத்த வாரம் வரலாம்னு ஒரு அனுமானத்தையும் சொல்றாங்க. அதே சமயம் 58+1 மார்க் எடுத்து பிசிக்கல்ல 24 எடுத்தா நிச்சயம் வேலைன்னு ஒரு உறுதியான வாக்குறுதியும் கொடுக்கறாங்க. இதுதான் இந்த அலசல்லையா ரொம்ப முக்கியமான புள்ளி. நம்ம நம்பிக்கை பாலத்தோட இரண்டாவது தூணே இதுதான், நேர்மையான வழிகாட்டல். நேர்மையான வழிகாட்டல்.
ஆமா, அதாவது எது ஊகம், எது உறுதியான ஆலோசனைங்கிறத ரொம்ப தெளிவா பிரிச்சு காட்டணும். அப்படி செய்ய தவறும் போதுதான் பார்வையாளரோட மனசுல பெரிய குழப்பம் ஏற்படுது. ஆமா, ஒரு பார்வையாளன் யோசிப்பான், ரிசல்டேட் ஒரு அனுமானம் தான் சொல்றீங்க, அது மாறலாம். ஆனா இந்த மார்க்க மட்டும் எப்படி இவ்ளோ உறுதியா சொல்றீங்க? இதுவும் ஒரு கணிப்பு தானே? கரெக்ட். இந்த கேள்வி மனசுல வந்துட்டா அந்த வீடியோ மேல இருக்கிற முழு நம்பிக்கையுமே கொஞ்சம் அசஞ்சு போயிடும். எக்ஸாக்ட்லி. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏன் ஒரு கிரியேட்டர் இப்படி உறுதியான வாக்குறுதிகளை கொடுக்க நினைக்கிறார்? ஒருவேளை அந்த மாதிரி நிச்சயம் வேலைன்னு சொன்னா அது மாணவர்களுக்கு ஒரு விதமான நம்பிக்கையை கொடுத்து வீடியோவுக்கு அதிக வரவேற்பு கிடைக்கும்னு நினைக்கிறாங்களா? அது ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம். ஒரு நிச்சயமற்ற சூழல்ல உறுதியான ஒரு வார்த்தைக்காகத்தான் எல்லாரும் ஏங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஏக்கத்தை பூர்த்தி செய்யும்போது அந்த சேனலுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும்னு நினைக்கலாம். ஆனா அதுல ஒரு ரிஸ்க் இருக்குல்ல. பெரிய ரிஸ்க். ஒருவேளை அந்த கணிப்பு தவறா போயிடுச்சுன்னா அந்த ஒரு வீடியோவுக்காக சம்பாதிச்ச நல்ல பேரை விட பல மடங்கு கெட்ட பேர் வந்துடும். நீண்டகால அடிப்படையில இது சேனலோட நம்பகத்தன்மையை பாதிக்கும். கரெக்ட். குறுகிய கால ஈர்ப்புக்காக நீண்ட கால நம்பிக்கைய இழக்கக்கூடாது. இத சரி செய்ய ஒரு வழி இருக்கு. நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயங்கள், நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்கள்னு பிரிச்சு பேசணும். ஓகே. தேர்வு முடிவு தேதிங்கிறது அரசாங்கத்தோட கையில இருக்கு. அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. ஆனா பயிற்சி செய்யறது மாணவனோட கையில இருக்கு. அது அவன் கட்டுப்பாட்டுல இருக்கு. நல்ல யோசனை. அப்போ ரிசல்ட் டேட் பத்தி பேசும்போது ரொம்ப கவனமான வார்த்தைகளை பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு, நமக்கு கிடைச்ச சில தகவல்களோட அடிப்படையில அடுத்த வாரம் முடிவுகள் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இது ஒரு உத்தேசமான கணிப்பு மட்டும்தான். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையா இருப்போம்னு சொல்லலாம். ஆமா, இங்க வாய்ப்பிருக்கு, உத்தேசமான கணிப்புங்கிற வார்த்தைகள் அது ஒரு ஊகம்ங்கிறத தெளிவா உணர்த்தும். அதே சமயம் மதிப்பெண்கள் பத்தி பேசும்போது அங்க வாதத்தை வேற மாதிரி கட்டமைக்கணும். தேர்வு முடிவுகள் எப்ப வேணா வரட்டும். ஆனா உங்க கையில இப்போ என்ன இருக்கு? அடுத்த கட்டத்துக்கான உடல் தகுதி பயிற்சி மட்டும்தான். நாங்க சொல்ற இந்த 58+1 மதிப்பெண்கிறது கடந்த பல ஆண்டுகளோட புள்ளி விவரங்கள், இந்த வருஷத்தோட வினாத்தாள் கடினம், போட்டியோட அளவு, இது எல்லாத்தையும் வச்சு செய்யப்பட்ட ஒரு ஆழமான பகுப்பாய்வு. இது ஒரு வலுவான கணிப்பு. ஓகே. நீங்க இந்த இலக்க நோக்கி பயிற்சி செஞ்சா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கும். விளக்கலாம். இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் நல்லா புரியுது. விஷயத்துல இது எங்க கையில இல்ல, நம்ம காத்திருக்கணும்னு சொல்றோம். ஆமா. ரெண்டாவது விஷயத்துல முடிவு எப்படி இருந்தாலும் இது உங்க கையில இருக்கு, நீங்க செயல்படணும்னு ஒரு உந்துதலை கொடுக்கறோம். இது ஊகத்தையும் செயலையும் பிரிச்சு காட்டுது. வீடியோவோட நம்பகத்தன்மைய பல மடங்கு அதிகப்படுத்தும். அதோட மாணவர்களுக்கும் ஒரு பொறுப்புணர்வையும் கொடுக்கும். கரெக்ட். அவங்க தேவையில்லாத பதட்டத்திலிருந்து வெளியே வந்து செய்ய வேண்டிய வேலையில கவனம் செலுத்துவாங்க. இதுதான் ஒரு நல்ல வழிகாட்டி வீடியோவோட உண்மையான நோக்கம். சரி, இப்போ நம்மளோட நம்பிக்கை பாலத்துல 2 தூண்களை பத்தி பேசிட்டோம். தெளிவான பாதை, நேர்மையான வழிகாட்டல். 3வது ஒரு விஷயம் இருக்கு. என்னது? வீடியோல இந்த வருஷம் கட் ஆஃப் குறையும்னு சொல்றாங்க. அதுக்கு காரணமா வினாத்தாள் கொஞ்சம் கடினமா இருந்ததையும் போட்டி குறைவா இருந்ததையும் சுட்டிக்காட்டுறாங்க. ஆனா இதற்கான முழுமையான காரணங்களை நாங்க முந்தைய வீடியோல சொல்லியிருக்கோம்னு முடிச்சுக்கிறாங்க. ஓ, இது ஒரு பொதுவான நடைமுறைதான். ஒரு வீடியோவை இன்னொரு வீடியோவோட இணைச்சு மொத்த சேனலோட வியூஸ அதிகரிக்க முயற்சி பண்றது. அங்கேயே கொடுக்கணும் இல்லையா? ஆமா, குடுக்காம வேறொரு இடத்துக்கு போக சொல்றது அந்த வாதத்தையே பலவீனப்படுத்திடும். கரெக்ட். ஒரு புது பார்வையாளர் முதல் முறையா அந்த வீடியோ பாக்குறாருன்னு வச்சுப்போம். கட் ஆஃப் குறையும்னு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கேட்கிறார். ஆனா ஏங்கிற கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க அவர் இந்த வீடியோவை விட்டுட்டு சேனல்ல போய் இன்னொரு வீடியோவை தேடணும். ஆமா, எத்தனை பேர் அந்த வேலையை செய்வாங்க? ஒருவேளை அவசரத்துல இருந்தா சரி, காரணம் எதுவும் சொல்லலன்னு நினைச்சிட்டு அந்த முடிவையே முழுசா நம்பாம கடந்து போகவும் வாய்ப்பு இருக்கு. இது நம்ம நம்பிக்கை பாலத்தோட அடித்தளத்தையே ஆட்டம் காண வைக்கிற மாதிரி. ஒவ்வொரு வீடியோவும் தன்னிறைவோட தன் சொந்த கால்ல நிக்கணும். அப்போதான் அது வைக்கிற வாதங்கள் உறுதியா இருக்கும். நம்ம 3வது தூண் இதுதான், உறுதியான அடித்தளம். அதாவது வாதங்களை அந்தந்த வீடியோவிலேயே முழுமையாக்கணும். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? முந்திய வீடியோல சொன்ன எல்லாத்தையும் மறுபடியும் இந்த வீடியோலயும் விளக்கமா சொல்லணுமா? அப்படி செஞ்சா ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு அது திரும்ப திரும்ப வர்ற மாதிரி ஆயிருமே. இல்ல, முழுசா விளக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அந்த முக்கிய காரணங்களை ஓரிரு வரிகள்ல சுருக்கமா மறுபடியும் குறிப்பிடணும். உதாரணத்துக்கு இதற்கான காரணங்களை முந்தைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோன்னு சொல்றதுக்கு பதிலா இப்படி சொல்லலாம்.
இந்த முறை கட் ஆஃப் குறைய வாய்ப்புள்ளது. இதுக்கு முக்கியமா 2 காரணங்கள் இருக்கு. ஓகே. ஒன்னு, கடந்த முறையை விட இந்த வருஷ வினாத்தாள் சற்றே தரமா இருந்துச்சு. 2வது, போட்டி அளவும் கடந்த ஆண்டை விட சற்று குறைவாக காணப்படுது. சொல்லிட்டு இத பத்தின ஒரு முழுமையான புள்ளி விவரங்களோட கூடிய பகுப்பாய்வு எங்க முந்தைய வீடியோல இருக்கு. விருப்பம் இருந்தா அத பார்க்கலான்னு முடிக்கலாம். இது ரொம்ப நல்ல அணுகுமுறையா இருக்கு. இப்படி சொல்றதுல 2 நன்மைகள் இருக்கு. ஒன்னு, அந்த கட் ஆஃப் குறையுங்கிற வாதம் அந்த இடத்திலே வலு பெறுது. ஆமா, ஏன் குறையோன்னு சுருக்கமான காரணம் கிடைச்சதால பார்வையாளர் அதை நம்ப தொடங்குவார். அந்த வீடியோ தன்னிறைவடைஞ்சிடுது. 2வது நன்மை என்னன்னா, நீங்க பார்வையாளர தேடி அலைய விடல. பதிலா அவருக்கு ஒரு ஆர்வத்தை உருவாக்குறீங்க. ஓ, இதுக்கு புள்ளி விவரங்களோட ஒரு அனாலிசிஸ் இருக்கான்னு நினைச்சு உண்மையிலேயே ஆர்வம் இருக்கிறவங்க அவங்களாவே அந்த பழைய வீடியோவை தேடி போவாங்க. இது ஒரு அழைப்பு மாதிரி. அதேதான், கட்டளையா இல்லாம ஒரு அழைப்பா இருக்கும்போது பார்வையாளர்கள் அதை பாசிட்டிவா எடுத்துப்பாங்க. நம்ம சேனலோட மத்த வீடியோக்களையும் பார்க்க இது ஒரு நல்ல உத்தியா அமையும். ஆக, ஒரு வாதத்தை முன்வைக்கும்போது அதுக்கான சுருக்கமான ஆதாரத்தை அந்த இடத்திலேயே கொடுத்து அந்த வாதத்தை முழுமைப்படுத்தணும். இதுதான் அந்த வீடியோவுக்கு ஒரு உறுதியான அடித்தளத்தை கொடுக்கும். ஆமா, இப்ப பாருங்க, இந்த 3 விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது பார்வையாளருக்கும் கிரியேட்டருக்கும் நடுவுல ஒரு பலமான நம்பிக்கை பாலம் உருவாகுது. தெளிவான பாதை, நேர்மையான வழிகாட்டல், உறுதியான அடித்தளம். இந்த 3 சரியா அமைஞ்சுடுச்சுன்னா அந்த சேனல் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் மாணவர்கள் நம்புவாங்க. அது வெறும் தகவல்களா இல்லாம உண்மையான வழிகாட்டுதலா மாறும். இன்றைய கலந்துரையாடல்ல இந்த வழிகாட்டி வீடியோவை இன்னும் தாக்கமுள்ளதாக மாற்றுவதற்கான 3 முக்கிய ஆலோசனைகளை பார்த்தோம். இது ஒரு யூடியூப் வீடியோக்கானது மட்டுமில்ல, பார்வையாளர்கள் நம்பிக்கை தேவைப்படும் எந்த ஒரு உள்ளடக்கத்துக்கும் பொருந்தும். ஆமா, சுருக்கமா சொல்லணும்னா முதல் விஷயம் தகவல்களை கால வரிசைப்படி அடுக்கணும். அதாவது இறுதி விடை குறிப்பு, தேர்வு முடிவு, கட் ஆஃப், அப்புறம் உடல் தகுதி தேர்வுன்னு ஒரு கோர்வைய உருவாக்கணும். இதுதான் அந்த நம்பிக்கை பாலத்துக்கான தெளிவான பாதை. 2வதா, அனுமானங்களையும் உறுதியான ஆலோசனைகளையும் ரொம்ப தெளிவா பிரிச்சு காட்டணும். எது ஊகம், எது தேர்வரோட கையில இருக்கிற செயல்னு பிரிச்சு சொல்றது நம்பகத்தன்மையை அதிலப்படுத்தும். இதுதான் அந்த பாலத்துல இருக்கிற நேர்மையான வழிகாட்டிகள். கடைசியா, ஒரு முக்கியமான வாதத்தை முன்வைக்கும்போது அதுக்கான ஆதாரங்களை அந்த வீடியோவிலேயே சுருக்கமா கொடுத்து அதை தன்னிறைவுள்ளதா மாத்தணும். இதுதான் அந்த பாலத்துக்கான உறுதியான அடித்தளம். இந்த ஆலோசனைகள் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். உங்க படைப்பை மேம்படுத்திய பிறகு அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்க நாங்களும் ஆர்வமா இருக்கோம். மீண்டும் ஒருமுறை எங்கள் பார்வைக்கு அனுப்புங்க.